இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி பேசாம இருப்ப? என்ன பேசணும்? அது சரி. நாளையில இருந்து ஒரு பேப்பர்ல நீ என்ன பேசணும்னு எழுதிட்டு வந்துடுறேன். அதை உன்கிட்ட கொடுத்துறேன். சரியா? அதை படிச்சு பார்த்து என்கிட்ட ஒப்பிச்சிட்டு போ. பின்ன ஒரு மனுஷன் 8 மாசமா படிப்புன்னு அலைஞ்சு காஞ்சி போய் வந்திருக்கானே, இந்த செமஸ்டர் லீவ் முடியறதுக்குள்ள அவனுக்கு ஏதாவது ஒரு மூத்தங்கீத்தம் கொடுத்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம். அப்படியேதான் இருக்கா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். இப்படி தொம்ம மாதிரி உக்காந்துருக்க. எனக்கு கோபம் வராதா? சரி. இது போதுமா? என்ன வேணுமா? அடி பாவி, என்னடி இது அநியாயமா இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்கத்தானே போற, அப்புறம் ஏன் தயங்குற? தலைகீழ நின்னாலும் நீ நினைக்கிறது ஒன்னும் நடக்காது. ஒழுங்கா படிச்சு உருப்பிடுற வழிய பாரு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நானா மாட்டேங்கிற? வா, இப்பயே கல்யாணம் பண்ணிக்குவோம். வீட்டுல எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கங்கறத மறந்துடாத. ஆமா, பெரிய அக்கா, பொல்லாத அக்கா, ஊர்ல இல்லாத அக்கா. உங்க அக்கா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னடா அது, நம்ம இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருக்கோமே. நமக்கு ஒரு தங்கச்சி இருக்காளே, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா அவர் ரூட்டு கிளியர் ஆகும்னு அப்படின்னு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா? லூசு பொண்ணாவ. ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன். அதுக்கு போய் மூஞ்சி தூக்கி வச்சிருக்க. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி எங்க அக்கா கிண்டல் பண்ணாத. ஏய், போச்சுக்கிட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். வெற்றி, ப்ளீஸ் எங்க அக்கா பத்தி பேசாத. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா முகத்தை பார்க்காம நான் வளர்ந்தேன். எனக்கு எல்லாமே எங்க அக்கா தான். விளையாட்டுல கூட நான் தோத்து போயிடக்கூடாதுன்னு எனக்காக விட்டு கொடுத்து விளையாடுவா. என் சந்தோஷத்துக்காக அவளுடைய எல்லா சந்தோஷத்தையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறவ. நான் உன்னை லவ் பண்றது கூட எங்க அக்கா இருக்கிற தைரியத்துலதான். எனக்கு இதுதான் வேணும்னா அது எவ்வளவு விலையா இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட உலகம் என் அக்கானாலதான் ஏங்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இன்னொரு தடவை அப்படி பேசாதீங்க ப்ளீஸ். என் அக்கா மட்டும் இல்லதான். நீ சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு தெரியணுமா? உங்க அக்காவை பத்தி எனக்கு தெரியாதா? நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன்டா, கோச்சிக்காதடா. சொல்லுங்கப்பா. வாணி வந்துட்டாளா? இல்லப்பா, இன்னைக்கு காலேஜ் லீவ் இல்லையா? அவ ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கா. அவ ஒன்னும் ஃப்ரெண்ட பார்க்க போல, அவ லவரை பார்க்க போயிருக்கா. என்னப்பா பேசுறீங்க? அவ சின்ன பொண்ணுப்பா. சின்ன பொண்ணுன்னு நீ நல்லா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவ அப்படி நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்க மாட்டான். என்னடா, வீட்டுல நமக்கு மேல ஒரு அக்கா இருக்கிறா, நாம ஏதாவது தப்பு பண்ணா அவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமேன்னு கொஞ்சமாவது யோசிச்சாளா? எவனோ ஒருத்தனோட உட்காந்துட்டு கொஞ்சிட்டு இருக்கிறான். அப்ப என்னப்பா இந்த காலத்துல போய் இப்படி பேசுறீங்க? யாரா ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் இல்லையா? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுனா எதிர்க்கு எதிர் நின்று பேசுவாங்க, தோல்ல சாஞ்சிட்டா பேசுவாங்க.